இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து இங்கே we have gathered to launch the program HOPE Holistic Oncology Program for Excellence by VS Hospitals. இது ஒரு முழுமையான ப்ரோக்ராம். ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்த உடனே அவங்க வந்து குணப்படுத்தி வெளியில் போகிற வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாடிஃபை பண்ணணும், அதுக்கு பிறகும் அவங்க குணமானதுக்கு பிறகும் எப்படி வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும், அவங்களோட லைஃப் எப்படி பார்த்துக்கணும், ஹவு டு அட்வைஸ் தெம், ஹவு டு ஃபாலோ அப், அவங்க ஈவென்ச்சுவலி அவங்க லைஃப்பில் எப்படி ரெக்கரன்ஸ் வராமல் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம வந்து ப்ரெசிஷன் ஆங்காலஜியும் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ரெசிஷன் ஆங்காலஜின்றது ஃபார் த பேஷண்ட். எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெஸ்டிங் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு பேஷண்ட்டுன்னு ஒரு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் ப்ரெசிஷன் ஆங்காலஜி. ஸோ அதில் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ரேடியேஷன்லேயே இப்போ ரொம்ப ப்ரெசிஷன் ரேடியேஷன் வந்தாச்சு. டெஸ்டிங்கில் நம்ம வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம் அவங்க வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அவங்களுக்கு கேன்சருக்கு. அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஜெனட்டிக்ஸ் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு பேஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் கேன்சர் வருமா வராதான்னு ரிஸ்க் அசஸ் பண்ணி அவங்களுக்கு தடுக்கலாம் கேன்சரை. ஸோ இதுதான் வந்து ப்ரெசிஷன் ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட். அது தவிர ஒரு சப்போர்ட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுன்றது ஒரு ஹாலிஸ்டிக் மெடிசன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தேவையான டயட், அவங்க நியூட்ரிஷன், அவங்க என்ன உணவை எடுத்துக்கலாம், எது வந்து நல்லது, அவங்க கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் என்ன உணவை அவங்க எடுத்துக்கலாம், அவங்களோட எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ஸ், அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி, அவங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அண்ட் அதே மாதிரி எண்ட் ஆஃப் லைஃப் அவங்களால சரியாக ஆக முடியல, கேன்சர் ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு எப்படி வந்து அடுத்த ஃபேஸ் அவங்க பாலியேட்டிவ் கேருக்கு அவங்க ட்ரான்சிஷன் பண்ணுறது. அண்ட் இன்னொரு முக்கியமான வந்து சர்வைவர்ஷிப். ஸோ அடுத்த ஒரு 6 மாதத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுன்னா அடுத்த 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் லைஃப்பில் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து ஒரு ஹாலிஸ்டிக் ஆங்காலஜி ப்ரோக்ராம். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி லான்ச் பண்ணோம். அதோடு சேர்ந்து ஒரு இன்ஹவுஸ் ஜெனட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் உள்ள டிபார்ட்மெண்ட் அண்ட் அதோட ப்ரோட்டோகால்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டும் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக முதல்ல நம்மளை நாம் பேணி பார்த்துக்கணும் அப்படின்றது. ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும், உடல் உழைப்பு இருக்கணும், உடல் எக்ஸசைஸ் அதிகமாக இருக்கணும், நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் விட்டுறணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து முதல்ல போயிட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு பயந்துராதீங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஒருவேளை அப்படி நடக்கக்கூடாது, பட் நடந்திருந்ததுன்னா அதையும் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்புங்க. அதிலிருந்து வெளியே வரத்துக்கு நம்மளால் கண்டிப்பாக மனோதைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளியே வர முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எந்த ஒரு நோயின்னு கிடையாது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. எந்த ஒரு நோய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மூலமாக தான் இது வருது. உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றினா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. முதல்லையே ப்ரிவென்டிவாக இருக்கிறது தான் பெட்டர். பட் ஒரு வேளை நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே ஹோப்பில் எனக்கு தெரிஞ்சிருக்கிற புது விஷயம் இன்றைக்கி என்ன அப்படின்றது, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கும் வேறு இடத்துக்கு போகணும். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வேறு இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு ரூட் மேப் இருக்குது. அந்த ரூட் மேப்பு சொல்கிறதுக்கு வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. பலதரப்பட்ட செக்ஷன்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று கூடி பேசி டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டினுடைய ரூட் மேப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எப்படி இருக்கணும், நீங்கள் எப்போ வரணும், என்ன மாதிரியான விஷயம், அது ரொம்ப புதுசாக இருந்தது இந்த ஒரு விஷயத்தில். ஸோ அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தது. அதே ஹோப் தான் வந்து இந்த பேர் வச்சுருக்கீங்க. இன்றைய உங்களுடைய லான்ச்சினுடைய பேர் ஹோப் அப்படின்னு. நம்ம எல்லாருமே வந்து நமக்காக மட்டும் வாழறதில்லை, நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம குழந்தைங்களுடைய முன்னேற்றத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிங்கிற போது நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம உடல் நலத்தையும் மற்றவங்களுடைய உடல் நலத்தையும் தான் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற போது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாய்ச்சலாக நான் பார்க்குறேன், ஒரு இன்டர்வென்ஷனாக நான் பார்க்குறேன். எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா,
எல்லா வருஷமும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேன்சருக்கு ஸ்க்ரீன் பண்ணிக்கணும்னு சொல்லலாம். நம்மளுடைய மனசில் எப்போவுமே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ தெரிஞ்சது என்னன்னா வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கோ இல்லையோ, ஆனால் நிறைய பேருக்கு கேன்சர் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது படிக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது, நம்ம தெரிஞ்சவங்களுக்கே அது வரும்போது மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு உருவாக்குது. அப்போ அந்த அச்சத்தை நம்ம எப்படி போக்குறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ப்ரெசிஷன் ஜெனட்டிக்கல் ஸ்கிரீனிங் இருக்கு. அது எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு சின்ன தொகையில தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட போது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லா ஃபீல் பண்ணேன் அப்படின்றது தான். ஏன்னா வந்து மருத்துவம் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கணும், எல்லாருமே அணுகக்கூடிய ஒரு இடத்துல மருத்துவ துறை இருக்கணும், மருத்துவத்தினுடைய எல்லா ஸ்கிரீனிங்ஸும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது நித்யா மேம் சொன்னாங்க, எல்லாருக்குமான ஒரு விஷயமா தான் வந்து நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இங்கே வந்தால் கண்டுபிடிச்சதுல இருந்து திருப்பி வராம இருக்கிற வரைக்கும் எப்படியான ஒரு நம்ம வந்து வாழ்க்கை முறையை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்றது பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு விஷயமா பட்டுச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உணவே மருந்துன்னு எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம வெளியில பார்க்கும்போது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவு நம்மளுடைய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கிற உணவுகளாக தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுது. பட் நம்மளுடைய சாய்ஸா இருக்க வேண்டியது என்ன அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப அழகா இங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை விட வந்து இவங்க சொல்லியிருக்கிறத விட நான் வந்து பெருசா இதை பத்தி சொல்லிட முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். நாங்க இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க அப்படின்றது தான். உணவுன்றது எல்லாமே எல்லாருக்குமே ஒன்றா இருக்காது. உங்களுக்கு எது சரியா இருக்கு, உங்களுடைய இந்த வயதுக்கு இந்த உடல் நலத்துக்கு எப்படி சரியா இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஃபில்ம் வேர்ல்டுலேருந்து நான் வரும்போது நான் எப்பவுமே நினைப்பேன், டாக்டர்ஸும் நாங்களும் ஒரே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்னன்னா, மனிதர்களுக்கு ஒரு நல்ல விதமாக வாழ்வதற்கான 2 விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து அவங்க உடல் நலத்தை பேணி காப்பதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து உங்களை மகிழ்ச்சிட்டு இருக்கோம். சொல்ல போனா டாக்டர்ஸே வந்து நிறைய பேர் ரிலாக்ஸ் பண்றதுக்கு சினிமா பார்த்து தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த படம் பார்த்துட்டேங்க, இந்த படம் பார்த்துட்டேங்கன்னா உங்களுக்கு எப்போங்க டைம் கிடைக்குதுன்னு கேட்போம். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நாங்கள் மருத்துவர்களுக்கே மருத்துவர்களா இருக்கோம்ல. ஆனா நம்ம 2 பேரும் 2 வெவ்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும், நாங்க பொய்யை ரொம்ப அழகா பேசணும் அப்படின்றது. அந்த பொய்யை எவ்வளோ நிஜமா பேசுறோமோ, அதாவது நடிப்பு அப்படின்றது இல்லாத ஒன்றை உருவாக்கி உண்மை போல உருவாக்கி உங்களை எல்லாரையும் நம்ப வைக்கணும். அந்த கதாபாத்திரத்தை, அந்த கதையை நீங்க வந்து நம்புற மாதிரி பண்ணணும். ஆனா நம்ம 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இங்க நான் நிக்கிறது வந்து ரொம்ப 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 நல்ல கரெக்டான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இது வந்து எப்பொழுதுமே நாம சொல்றது என்னன்னா, சமூகத்துக்கு நீங்க நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்றத இதுல எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான். கெட்ட பழக்கங்கள் இருக்க வேண்டாம். ஒருவேளை ஏதாவது நமக்கு வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய உடல் பருமனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னலாம் செய்யணும், இந்த மாதிரியான ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயத்த இங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிறத ரொம்ப வரவேற்கிறேன். இது அனைவருமே வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். என்ன இடத்துல இருக்கோம் அப்படின்னு கிடையாது, நம்மளால செலவு பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றதெல்லாம் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா
உடனடியாக நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இங்க கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து உறுதியா சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வந்து தொடர்ந்து நீங்க ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா பெண்களுக்கு முக்கியமா நான் சொல்றேன், ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டே இருங்க. செல்ஃப் டெஸ்டும் பண்ணுங்க. ஒவ்வொரு வருடமும் போய் ஸ்கிரீனிங் பண்றதுக்கான இடத்துக்கு போங்க. ஒருவேளை நம்ம ஃபேமிலியில யாருக்காவது இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் அந்த ஒரு டெஸ்டிங் பண்றதுக்கு அவசியம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இங்கே என்னை அழைத்ததுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க பண்ணிட்டு இருக்கிற சர்வீஸ்க்கு முன்னாடி வந்து நாங்க ஒண்ணுமே கிடையாது. பட் ஸ்டில் வி ஆல் ஹோப் தட் என்ன மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வாழறதுக்கான உறுதுணையா நீங்க இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இட் ஷுட் ரீச் மெனி பீப்புள். இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கருவியா நானும் மீடியாவோட சேர்ந்து இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டாண்ட் ஹியர் அண்ட் டேக் யுவர் மெசேஜ் டு த பீப்புள். எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எங்கிருந்து எங்க ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டாலும் கூட இந்த 4 விஷயத்தையும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, நம்ம உட்கொள்ற உணவு நமக்கு எப்படியானதா இருக்கு, ஒருவேளை ஏதாவது வந்ததுன்னா அதை அணுகிறது, அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்றதும் மனம் தளர்ந்துடாமல் நம்மளால இதையும் தாண்டி வர முடியும் அப்படின்னு நீங்க வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ஹாப்பி லிவிங்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ்.